விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமா? ஹல்லேலூயா. அப்போ நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய பிணி, நம்முடைய வியாதி சுகமாக வேண்டுமானால், நாம் முதலாவது என்ன செய்யணும்னா, தேவ பிள்ளைகளை நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆமே. ரட்சிப்பு என்பது என்ன? ஆண்டவரை சொந்த ரட்சகராக தெய்வமாக ஆமென் ஏற்றுக்கொள்வது. தன் பாவங்களை அறிக்கை செய்து அந்த பாவங்களை விட்டுற, ஆண்டவரே உங்க ரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரித்து என்னை புதிய மனுஷனாய் ஒரு புதிய ஆமென் வாழ்க்கையை வாழ நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்பதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை கொடுக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அதுக்காக தான் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த ரட்சிப்பை நான் எப்படி விசுவாசத்தோடு, இயேசு உண்மையாகவே எனக்காக ரத்தம் சிந்தினார், அவரின் பாவங்களை அவர் சேர்த்துக்கொண்டார், அவரின் பாவங்களை மன்னித்தார், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று 100க்கு 100 விசுவாசிக்கும் போது, விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா.